கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஜனமே, இந்த பரிசுத்த நாளுக்காக கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இல்லங்களிலே கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வர வைக்கிறேன். இந்த காலவேளை கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. அவருடைய ரகசியங்களே நமக்கு வெளிப்படுத்தி நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. முதலாவதாக நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோமாக. இயேசுவே, இந்த பரிசுத்த கால வேலைக்காக உமக்கு நன்றி. இல்லங்களிலே கூடி உம்மை ஆராதிக்க, ஸ்தோத்திரம் செலுத்த, நன்றி செலுத்த உம்முடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள் இருக்கிற எல்லா பாவங்களையும் பாவ கரைகளையும் மீறுதல்களையும் அசுத்தங்கள் அனைத்தையும் நீக்கி கழுவி சுத்திகரிப்பீராக. உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டு வழி நடத்துவதாக. உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் பேசும்படியாக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, இந்த மாதம் முழுவதும் எங்களை வழி நடத்தினதற்காக, ஒவ்வொரு நன்மைகளுக்காக, ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்காக, ஒவ்வொரு ஒத்தாசைக்காக உமக்கு நன்றி. இந்த நேரம் முழுவதும் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான பிள்ளைகளே, இந்த கால வேலைக்கு எடுத்து கொள்ளப்பட்ட தியானம் வசனம் மார்க்கு 1வது அதிகாரம் 1 வசனம். மார்க்கின் சுவிசேஷம் 1 அதிகாரம் 1 வசனத்தை இந்த கால வேளையிலே நாம் சிந்தித்து தியானிப்போமாக. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 1 வசனம். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். ஆமீன். இந்த நாளின் பிரசங்கத்தின் தலைப்பு என்னவென்றால் சுவிசேஷம். சுவிசேஷம் இந்த வார்த்தையை நாம் பல முறை கேட்டிருக்கிறோம். இந்த நாளிலே இந்த சுவிசேஷத்தை குறித்து சில ஆழமான காரியங்களே நாம் கற்றுக்கொள்வோமாக. மார்க்கின் புஸ்தகத்தை மார்க் எழுதும் பொழுது அவர் இவ்வண்ணமாக ஆரம்பிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். இவ்வண்ணமாக மார்க்கு ஆரம்பிக்கும் பொழுது 2 காரியங்களே, குறிப்புகளே நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். முதல் குறிப்பு, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். முதலாவதாக இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். 2வதாக அவர் இங்கே எழுதுகிறார் சுவிசேஷத்தின் ஆரம்பம். இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்திற்கு ஆரம்பமாக இருக்கிறார் என்று சொல்லி அவர் தெளிவாக ஆரம்பித்து எழுதுகிறதே நாம் பார்க்கலாம். 2 காரியங்களே முதலாவது இந்த வசனம் நமக்கு குறிக்கிறது. சொல்லி என்னவென்றால் இயேசு தேவனுடைய குமாரன். 2வதாக இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்திற்கு ஆரம்பமாக இருக்கிறார் சொல்லி 2 காரியங்களே தெளிவாக சுவிசேஷத்தை குறித்து இந்த முதல் வசனம் நமக்கு சொல்லுகிறது. சுவிசேஷம் என்றால் என்ன? சுவிசேஷம் என்றால் நல்ல செய்தி. நல்ல செய்தி என்றால் என்ன? நல்ல செய்தி என்றால் நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிறது. நல்ல செய்தி என்றால் பாவத்திலிருந்து விடுதலை அடைவது என்றால் நல்ல செய்தி என்று அர்த்தமாகும். ஆகவே
இங்கே மார்க்கு இந்த புஸ்தகத்தை ஆரம்பிக்கும் பொழுது நல்ல செய்தியாகிய பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படுகிற சுவிசேஷத்தை குறித்து அவர் நமக்கு இங்கே தெளிவாக எழுதுகிறதை பார்க்கலாம். இயேசு தேவனுடைய குமாரன், இயேசு சுவிசேஷத்தை ஆரம்பிக்கிறவர். சுவிசேஷம் என்றால் பாவத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறவர். ஆகவே இயேசு நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுதலை ஆக்க வந்த சொல்லி திட்டம் தெளிவாக இந்த முதல் வசனத்திலே நமக்கு தெளிவாக அவர் எழுதி வைத்திருக்கிறார். தேவ ஜனமே, வேதாகமத்தை நாம் இரண்டாக பிரித்து பார்க்கலாம். பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்று சொல்லி வேதத்தில் 2 ஏற்பாடுகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாடு ஆதியாகமம் தொடங்கி மல்கியா வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது அது பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டு போதனை என்னவென்றால், சத்தியம் என்னவென்றால் மேசியா வருவார். ஸோ பழைய ஏற்பாட்டின் கருப்பொருள் மேசியா வருவார் என்று சொல்லி, மேசியா வருவார்னு சொல்லி பழைய ஏற்பாடு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, போதிக்கிறது. ரெண்டாவதாக மத்தேயு தொடங்கி வெளிப்படுத்தின சுவிசேஷம் வரைக்கும் இது புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு எதை கற்றுக்கொண்டால் மேசியா வந்து விட்டார். ஸோ புதிய ஏற்பாடு மத்தேயு தொடங்கி வெளிப்படுத்தின சுவிசேஷம் வரைக்கும் புதிய ஏற்பாடு. இந்த புதிய ஏற்பாடு மேசியா வந்து விட்டார் என்று சொல்லி இங்கே மார்க்கு தெளிவாக நமக்கு வெளிப்படுத்தி அவர் போதிக்கிறதே நாம் பார்க்கலாம். ஆகவே வேதத்தில் 2 பக்கங்கள் உண்டு, 2 குறிகோள்கள் உண்டு. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு மேசியா வருவார், புதிய ஏற்பாடு மேசியா வந்துவிட்டார். பழைய ஏற்பாடு சுவிசேஷத்திற்கு அஸ்திபாரமாய் காணப்படுகிறது. கவனித்துக் கொள்ளுங்கள். பழைய ஏற்பாடு சுவிசேஷத்திற்கு ஒரு அஸ்திபாரமாய் காணப்படுகிறது. புதிய ஏற்பாடு சுவிசேஷத்திற்கு நிறைவேற்றுகிறதா இருக்கிறது. பழைய ஏற்பாடு அஸ்திபாரம், புதிய ஏற்பாடு நிறைவேறுதல் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதான் இயேசு சொல்கிறார், நான் நியாய பிரமாணத்தை பரிபூரணப்படுத்த வந்தேன். நான் நியாய பிரமாணத்தை பரிபூரணப்படுத்த வந்தேன் சொல்லி இயேசு சொல்கிறார். பழைய ஏற்பாடு அஸ்திபாரம், புதிய ஏற்பாடு நிறைவேற்றுதல். இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டை, பழைய பிரமாணத்தை அவர் பரிபூரணப்படுத்தி அதை நிறைவேற்ற வந்தார். மேசியா வருவார், அவர் வந்துவிட்டார் சொல்லி இயேசு அதை நிறைவேற்றுகிறதே நாம் பார்க்கலாம். இன்னொரு குறிப்பை நாம் பார்க்கும் பொழுது மார்க்கின் புஸ்தகத்திலே வசனம் 2, 3 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது மார்க் அழகாக சொல்கிறார், புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டின் தொடர்ச்சி என்று அவர் சொல்லுகிறார். புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டின் தொடர்ச்சி என்று சொல்லி 2 பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனங்கள் சொன்ன வார்த்தைகளை கொண்டு புதிய ஏற்பாடு இணைக்கிறார். அப்படி என்றால் பழைய ஏற்பாட்டிலிருந்து தான் புதிய ஏற்பாடு வந்து சொல்லி சுவிசேஷம் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் அது இணைக்கப்பட்டு சொல்லி ஒரு இணைப்பை அவர் தெளிவாக அங்கே நமக்கு வெளிப்படுத்துகிறார். முதலாவதாக மார்க்கு 1 அதிகாரம் 2வது வசனத்திலே அவர் மல்கியா 3வது அதிகாரம் 1 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை கொண்டு இணைக்கிறதே நாம் பார்க்கலாம். இதோ என் தூதனை உனக்கு முன்பதாக அனுப்புவேன். பழைய ஏற்பாட்டுக்கும்
புதிய ஏற்பாட்டுக்கும் இணைப்பை அவர் கொண்டு முதலாவது மல்கியா தீர்க்கதரிசியை அவர் அங்கே குறித்திருக்கிறார். ரெண்டாவது மார்க்கு முதல் அதிகாரம் 3வது வசனத்திலே அங்கே ஏசையா 40வது அதிகாரம் 3வது வசனத்திலே சொன்ன பண்ணமாக, இதோ பாதைகளே நான் ஆயத்தப்படுத்துகிறேன், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தி சொல்லி ஏசையா 40:3 குறிப்பே அவர் அங்கே சொல்லி ஆரம்பிக்கிறதே பார்க்கும் பொழுது, பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு ஆரம்பித்து சொல்லி ஒரு இணைப்பு தொடர்பை அங்கே அவர் இணைத்து சொல்லுகிறதே நாம் பார்க்கலாம். My dear friends, this morning's message is taken from Mark chapter 1 verse 1. Mark begins his gospel saying, the beginning of the gospel of Christ, the Son of God. Here Mark reveals to us two important principles. Firstly, Jesus is the Son of God, and secondly, Jesus is the beginning of the gospel. And here Mark says, Jesus Christ is the beginning of the gospel. What is the gospel? The gospel means good news. And what is the good news? The good news is that we shall be delivered from our sins. Our deliverance from sins is the good news, and this is the beginning of the gospel, and Jesus came to redeem us from our sins. From the Bible we can see there are two testaments, the Old Testament, the New Testament. The Old Testament from Genesis to Malachi is the Old Testament. It talks about the Messiah will come. And the New Testament from Matthew to Revelation, we can see the message is the Messiah has come. The Old Testament says the Messiah will come, and the New Testament says the Messiah has come. The Old Testament is the foundation for the gospel, and the New Testament is the fulfillment of the gospel. Therefore, Jesus Christ came to fulfill the gospel. The Old Testament is the foundation of the gospel. The New Testament is the fulfillment of the gospel, and Jesus came to fulfill the testament. In Mark chapter 1, verses 2 and 3, Mark encloses a secret and attaching the Old Testament to the New Testament. Both the testaments are interlinked, and Mark chapter 1 verse 2, he uses Malachi's quotation prophecy to unite with the New Testament. And in Mark chapter 1 verse 3, he uses the quotation from Isaiah to enact, to join between the Old and the New Testament. He uses Malachi chapter 3 verse 1 and Isaiah chapter 40 verse 3, both Old Testament prophets, to join, to enact together the Old Testament and the New Testament. Therefore, both the testaments are joined together as one. The Messiah will come, the Messiah has come. There was a foundation, and now there is a fulfillment, and Jesus came to fulfill the Old Testament, and Jesus is the good news, and Jesus is our deliverer from our sins. Glory be to his name.
அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனமே, இந்த காலவெளியிலே முக்கியமாக சுவிசேஷம் என்றால் என்ன என்று சொல்லி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். சுவிசேஷம் என்றால் என்ன? நமக்கு அநேக வேளையிலே இந்த சுவிசேஷம் என்றால் அறியாமல் இருக்கிறபடியினாலே பலவிதமான சிக்கலுக்குள் நாம் சிக்கி தவிக்கிறோம். அதை எடுத்து சொல்வதற்கு கடினப்படுகிறோம். ஆனால் பரிசுத்த பவுல் வேதாகமத்திலே சுவிசேஷத்தை பல முறை அவர் பிரசங்கித்திருக்கிறார். அதுக்கு ஒரு உடனாக சில காரியங்களே மையமாக சுவிசேஷத்தின் அஸ்திபாரத்தை நமக்கு தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். அதுதான் இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷம். நாம் சில காரியங்களே கற்றுக்கொள்வோமாக. சுவிசேஷம் என்றால் என்ன? வாசிக்க நாம் கேட்போம். 1 கொரிந்தியர் வசனம் 15 வசனம் 3 நாம் வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் வசனம் 3. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து சுவிசேஷ அஸ்திபாரத்திற்கு 5 தூண்கள் உண்டு. 5 தூண்கள் உண்டு. சபையாரே, இதை நீங்கள் கவனமாய் கவனித்துக் கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 1வது 3வது வாசிக்க நாம் கேட்டோம். 1வது அஸ்திபாரம், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியத்தின்படி பிறந்தார். இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு. சுவிசேஷத்திற்கு முதல் அஸ்திபாரம் இயேசுடைய பிறப்பு. இயேசுடைய பிறப்பு முன் அறிவிக்கப்பட்ட ஒரு பிறப்பு. அது கன்னியின் பிறப்பு, பரிசுத்த பிறப்பு. இயேசுவை போல ஆவிலே கருப்பம் தரித்து பிறந்தவர் ஒருவரும் இல்லை. ஆகவே முதலாவது அஸ்திபாரம், முதலாவது சத்தியம், முதலாவது காரியம் என்னவென்றால், சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து கன்னியின் விற்றிலே பிறந்தார். ஆகவே உலகத்திலே ஒரே ஒருவர், ஒரே ஒரு முறை, ஒரே ஒரு கன்னியின் வித்திலே பிறந்தவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஆதாம் தொடங்கி உலகத்தின் முடிவு வரைக்கும் இப்படிப்பட்ட கன்னியின் பிறப்பு நடந்ததும் இல்லை, நடப்பதும் இல்லை. இனி வரும் காலத்திலும் அப்படி செயல்படுவதற்கு கூடாத காரியமாக இருக்கிறது. முதலாவதாக சுவிசேஷத்தின் அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்து கன்னியின் விற்றிலே பரிசுத்த ஆவிலே பிறந்தார். தேவ நாமம் மகிமை அடைவதாக. ஆகவே சுவிசேஷம் என்று நாம் சொல்லும் பொழுது முதலாவது நாம் சொல்ல வேண்டிய காரியம், இயேசு கிறிஸ்து கன்னியின் விற்றிலே, கன்னியின் வயிற்றிலே, கன்னியிலே, ஆவிலே அவர் பிறந்தார் என்று நாம் சொல்ல வேண்டும். My dear friends, what is the gospel? There are 5 foundation principles for the gospel. We can refer to 1 Corinthians chapter 15 verse 3, and the first foundation is Jesus Christ was born according to the scriptures, and Jesus was born of a virgin. Jesus was born of the virgin is the first foundation for the gospel. When we want to evangelize, the first point we must stress is
Jesus, the only and the only one, was born of a virgin. So this is the first foundation of the gospel. தேவ பிள்ளைகளே, இரண்டாவது அஸ்திபாரம் அதே 1 கொரிந்தியர் 15:3 நாம் பார்க்கலாம். நமது பாவங்களுக்காக மரித்தார். நம்முடைய பாவங்களுக்காக இயேசு மரித்தார். முதல் அஸ்திபாரம், இயேசு கன்னியின் வயிற்றிலே பிறந்தார். இரண்டாவது சுவிசேஷத்தின் அஸ்திபாரம், இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். இயேசுடைய பிறப்பு பரிசுத்தம். இயேசு பாவமே செய்யவில்லை. இயேசு பரிசுத்தமாய் வாழ்ந்தார். யோவான் 8ஆம் அதிகாரத்திலே 46வது வசனத்திலே இயேசு தெளிவாக சவாலிட்டு கேட்கிறார், என்னிடத்தில் பாவம் உண்டென்று யார் என்னிடத்திலே குற்றம் கூட முடியும் என்று சொல்லி, குற்றம் சாற்ற முடியும் என்று சொல்லி அவர் சொல்கிறார். இயேசு கிறிஸ்து ஒருவரே பரிசுத்தமாய் வாழ்ந்ததினாலே நம்முடைய பாவங்களே அவர் சுமந்து நமக்காக மரித்தார். சுவிசேஷத்தில் இரண்டாவது அஸ்திபாரம் என்னவென்றால், இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். கன்னியின் விற்றிலே பிறந்தார். இரண்டாவது அஸ்திபாரம், இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். The second point in the gospel, as we can see in 1 Corinthians chapter 15 verse 3, Jesus died for our sins. Only Jesus was born holy, and only Jesus is sinless. And in John 8:46, Jesus makes a claim and says, who can find sin in me? Therefore the only one, Jesus, can forgive our sins, and Jesus Christ died for our sins. Let the name of the Lord be glorified. மூன்றாவதாக 1 கொரிந்தியர் 15:4 நாம் வாசிக்க பார்ப்போம், கேட்போம். அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து. மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து உண்மையிலே மரித்தார். பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமர் 6:23 சொல்லுகிறது, இயேசு பாவமே செய்யல, அவருக்கு மரணம் இல்லை. ஆனால் நம்முடைய பாவத்தை சுமந்து நமக்காக பாவமாகி நமக்காக இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். இயேசு மரித்தார். கல்லறையிலே 3 நாள் அடக்கம் பண்ணப்பட்டார். மரணம் இல்லாதவர் நமக்காக மரண கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டார். இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டார். மனிதனாக வந்தார். பாவம் இல்லாமல் வாழ்ந்தார். பரிசுத்தமாய் வாழ்ந்தார். மரணம் தேவையில்லாத தேவன், மரிக்க அவசியமில்லாதவர், நம்முடைய பாவங்களை சுமந்து நமக்காக மரித்து நமக்காக சிலுவையிலே அடக்கம் பண்ணப்பட்டார். The third point we can refer in 1 Corinthians chapter 15 verse 4. Jesus was buried. Jesus was buried. Jesus who did no sin, there's no reason for Jesus to die. As we can see in Romans chapter 6 verse 23, it says, for the wages of sin is death, and Jesus did no sin. As we can see in John 8:46, when Jesus claims, who can find sin in me? And now Jesus took all our sins
and he became sin, he died, and he was buried. Jesus Christ was buried. தேவ பிள்ளைகளே, நான்காவது காரியம் இதே 1 கொரிந்தியர் 15:4 நாம் பார்க்கலாம். 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சுவிசேஷத்தின் 4வது படி இயேசு கிறிஸ்து மரித்தார். 4வதாக அவர் உயிரோடு எழுந்தார். மரித்து சொந்தமாக கல்லறைகளை திறந்து வெளியே வந்தவர் ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்திற்கு மகிமை சேர்வதாக. அவர் மரித்தது நம்முடைய பாவங்களை விடுவிக்கத்தக்கதாக, எல்லா பாவங்களையும் மன்னித்து மரணத்தை அவர் மேற்கொண்டு உயிரோடு எழுந்தார். இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் மரித்து உயிரோடு எழுந்தவர். இதுதான் சுவிசேஷத்தின் 4வதான அஸ்திபாரம். கன்னியின் பிறப்பு. இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். இயேசு உண்மையிலே கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டார். இயேசு 3வது நாளிலே உயிர் தெழுந்தார். My dear friends, the 4th foundation for the gospel is seen in 1 Corinthians chapter 15 verse 4, when it says, Paul says, Jesus rose from the dead. Only Jesus, who died, who was buried in the tomb for 3 days, by his own himself came out of the grave. Jesus resurrected himself. Therefore, the 4th principle, foundation for the gospel, is Jesus rose from the dead. தேவ பிள்ளைகளே, கடைசியாக 5வது சுவிசேஷத்தின் அஸ்திபரம் என்னவென்றால் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் வசனம் 23 நாம் வாசிக்க நாம் கேட்போம். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவார். சுவிசேஷத்தின் அஸ்திபாரம், சுவிசேஷத்தின் நம்பிக்கை, சுவிசேஷத்தின் ஆதரவு இந்த வசனம் நமக்கு குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவார். மரித்த ஒரு மனிதன் மறுபடியும் வருவது கூடாத காரியம். இயேசு கிறிஸ்து ஒருவரே மரித்தார், மரித்து உயிரோடு எழுந்தார், மறுபடியும் மகிமையோடு வருவார். ஆகவே இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவார் என்ற வாக்கு தத்துவம் சுவிசேஷத்தின் கடைசி 5வதாக அஸ்திபாரமாக காணப்படுகிறது. ஆகவே சுவிசேஷம் என்று சொல்லும் பொழுது 5 காரியங்களே நாம் எப்பொழுதும் நினைவூட்டி அதை சுவிசேஷம் என்று நாம் சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்து கன்னியின் விற்றிலே பிறந்தார். இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார். இயேசு உயிரோடு எழுந்தார். இயேசு மறுபடியும் வருவார். இந்த 5 தூண்கள் சுவிசேஷத்தின் அஸ்திபாரமாக இருக்கிறது. The last point we can see in 1 Corinthians chapter 15 verse 23, when the word of God says Jesus will come again. So this is the 5th principle, foundation in the gospel, which says Jesus will come again.
Therefore, the 5 principles in the foundation of the gospel is Jesus was born of a virgin, Jesus died for our sins, Jesus was buried, Jesus rose from the dead, and Jesus is coming back again. These are the 5 solid principles in the gospel, and this is the gospel which we have to preach to the dying souls. தேவ பிள்ளைகளே, இந்த சுவிசேஷத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் சொல்லி 4 சுருக்கமான காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு முடிக்க ஆசைப்படுகிறேன். வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் வசனம் 1 நாம் வாசிக்க கேட்போம். சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். தெய்வ பிள்ளைகளை, இந்த முதல் வசனத்தில் பவுல் சுவிசேஷத்தை குறித்து தெளிவாக சொல்கிறார். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம். முதலாவதாக இந்த சுவிசேஷத்தை, இயேசு கன்னியின் வித்திலே பிறந்தார், இயேசு என் பாவத்திற்காக மரித்தார், இயேசு எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், இயேசு எனக்காக உயிர் தெழுந்தார், இயேசு எனக்காக மறுபடியும் வருவார். இந்த சுவிசேஷம் இயேசுவின் சுவிசேஷம். முதலாவதாக இந்த சுவிசேஷத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இதை நாம் முதலாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக இந்த சுவிசேஷத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, இதில் நாம் நிலை நிறுத்திருக்க வேண்டும். தொடர்ந்து வாசிக்க கேட்போம். வசனம் 2. நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவா இருக்குமே. இந்த 2வது வசனத்திலே பவுல் இன்னும் 2 காரியங்களே அவர் தெளிவாக சொல்கிறார். இந்த சுவிசேஷத்தை நாம் கை கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த சுவிசேஷத்திலே நாம் பலன் கொண்டு, விசுவாசம் கொண்டு, உறுதியாய் நாம் இதை கை கொண்டு இதிலே நாம் ஜீவிக்க வேண்டும். கடைசியாக அவர் சொல்கிறார், இந்த சுவிசேஷத்தை உலகம் முழுவதும் நாம் பிரசங்கிக்க வேண்டும். இந்த சுவிசேஷத்தை நாம் எல்லாருக்கும் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, இதுதான் சுவிசேஷம், இதுதான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இதிலெல்லாம் நாம் நிற்க வேண்டும், இதுதான் நாம் கை கொள்ள வேண்டும், இதுதான் நாம் போதிக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த பவுல் தெளிவாக இந்த சபைக்கு எழுதுகிறதே நாம் பார்க்கலாம். தேவ பிள்ளைகளே, இயேசு இல்லாமல் சுவிசேஷம் இல்லை, இயேசு இல்லாமல் ரட்சிப்பு இல்லை, இயேசு இல்லாமல் நமக்கு நித்திய ஜீவன் இல்லை, இயேசு இல்லாமல் நமக்கு பரலோகம் இல்லை. இயேசுவின் சுவிசேஷத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு கை கொண்டு நாம் ஜீவிக்கும் பொழுது நல்ல செய்தி, நற்செய்தி, ஆழ்ந்து இயேசு நம்மை விடுதலையாக்கி நம்மை வழி நடத்துவாராக. Dear friends, what we must do with the gospel, as we can refer to 1 Corinthians chapter 15 verses 1 and 2. Paul mentions 4 things we must do with the gospel. We must accept the gospel, we must stand in the gospel, we must uphold the gospel, and we must preach the gospel. This is the gospel of Jesus Christ. It is our duty to preach the gospel to the dying souls. No Jesus, no gospel. Therefore, my dear friends, it's high time, the time of the Lord is near,
and we ought to preach the gospel to the dying souls. தேவ பிள்ளைகளே, நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது கடைசி காலம். இந்த கடைசி காலங்களிலே நாம் முதலாவது சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசித்து அதை கையிலே நாம் பிடித்து கொண்டு அழிந்து போகிற ஜனங்கள், அறியாத ஜனங்கள், இருளின் பிள்ளைகளுக்கு இந்த சுவிசேஷத்தை, இயேசு கண்ணியின் விற்றிலே பிறந்தார், இயேசு பாவங்களுக்காக பிறந்தார், இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார், இயேசு உயிர்த்தார், உயிரோடு இருக்கிறார், மறுபடியும் வருவார் என்று சொல்கிற நல்ல செய்தியை, நம்பிக்கையின் செய்தியை, ஆறுதல் படுத்துகிற செய்தியை, திடப்படுத்துகிற செய்தியை, சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கும்படியாக இந்த காலையிலே நாம் கர்த்தருக்குள் நம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்து ஜெபித்து சுவிசேஷத்திலே நாம் வாழுவோம். சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கும் பொழுது கர்த்தர் நாமும் மகிமை அடைவதாக. நம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. இயேசுவே, இந்த கால வேலைக்காக உமக்கு நன்றி. நீர் தேவனுடைய குமாரன், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நீர் ஆரம்பித்தவராயிருப்பதற்காக சோத்திரம். இந்த கால வேளையிலே சுவிசேஷம் என்றால் உம்முடைய கண்ணியின் பிறப்பு, நீர் பாவம் இல்லாமல் எங்களுடைய பாவங்களை சுமந்தீர், எங்களுக்காக மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டீர், உயிர்த்தீர், மறுபடியும் வருவீர். இந்த சத்தியத்திலே நாங்கள் முதலாவது விசுவாசமாய் நம்பிக்கையாய் ஜீவிக்க ஒப்பு கொடுக்கிறோம். ஏற்றுக்கொண்ட நாங்கள் இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியாக எங்களை பயன்படுத்துவீராக. இயேசுவே, உம்முடைய வார்த்தை சத்தியம் உள்ளது, இப்பொழுதே அது கிரியை செய்வதாக. சத்தியத்தை கேட்டு நாங்கள் புறப்பட்டு பல ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள் அழைத்து வருவதற்கு எங்களையும் பயன்படுத்துவீராக. இயேசுவே, உமக்கு நன்றி. ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்லி நீர் சொல்லியிருக்கிறது போல எங்களையும் ஆட்கொண்டு வழி நடத்துவீராக. ஒவ்வொரு குடும்பங்களுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். குடும்பத்திலே உம்முடைய சந்தோஷம், சமாதானம் இருப்பதாக. புதிய மாதத்துக்குள் கடந்து செல்லும் பொழுது எல்லாவற்றையும் புதுப்பித்து பரிசுத்தப்படுத்தி பிள்ளைகளை ஆட்கொண்டு வழி நடத்துமாறு எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், பரலோகத்தின் பிதாவே. ஆமென், ஆமென்.